அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் கூனியூர்ன்ற கிராமத்தில் இருக்கிறவங்க. இங்கே என்ன முக்கியமான தொழில்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமான மண்ணில் வந்து பலதரப்பட்ட பொருட்கள் செய்கிறாங்க. நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருளை தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், அது மாதிரி பல வகையான விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த ஊருக்கு ஏன் இப்போ இந்த பேர் வந்துச்சு, எப்படி இந்த முறையில் வந்து என்னென்ன முறையில் அவங்க பண்ணுறாங்கன்றத அந்த பதிவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அண்ணன் வந்து மாரியப்பண்ண முறை இணைஞ்சிருக்காங்க. இவர்கிட்ட நம்ம ஒரு சில கேள்வி கேட்க போகிறோம். இதனுடைய பாரம்பரிய விஷயத்தை கேட்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். நம்ம இணைஞ்சிக்கிறது மாரியப்பண்ண. இப்போ அண்ணன் வந்து இந்த தொழிலை தான் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மண்ணோட தன்மையும் இந்த ஊரை சுற்றி உள்ள விஷயத்தை பற்றி சொல்ல முடியுமாண்ணே? முதல்ல எங்க ஊரோட சிறப்பை சொல்லியிருந்தேன். திருநெல்வேலி மாவட்டம் கூனியூர் கிராமம் தான். ஆனால் அந்த கிராமத்தோட பெரிய மகத்துவம்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொழுந்து அருந்து விழுந்து எழுந்த மலை. பார்க்குற தூரத்தில் இருக்க, நீங்களே பார்த்துக்கலாம் அந்த மலையை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது மேற்க பார்த்தீங்கன்னா நாதஸ்வர வித்வான் அருணாசலா அவர்கள் பிறந்த ஊர் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து கிழக்கு திசையை பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற பாய் உற்பத்தியாளர். இதுலேருந்து 2-3 கிலோமீட்டர் தான். வச்சாத ஜீவநதி உள்ள தாமிரபரணி ஆறு இங்கேருந்து 2 கிலோமீட்டர். இதுக்கு நடு சென்ட்ரல் தான் அந்த எங்க ஊர் வந்து அமைப்பா இருக்கு. இங்க உள்ள மண்ணில் மட்டும்தான் நீ செய்யற மண்பாண்டங்கள் செய்ய முடியுமா, வேற ஊர்ல மண்ணில் பண்ண முடியுமா? மண்பாண்ட தொழில் வந்து ஆதி காலத்துல முதல்ல தோன்றிய தொழில், உங்களுக்கே தெரியும். அது பெரிய பூர்வீக கதை, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இப்ப வந்து நலிவடைஞ்சிட்டு வர நிலையிலையும் சில ஊர்களை வந்து இந்த மண்ணுகள் வந்து அமைப்பு வந்து இயற்கையா கொடுத்து வரோம். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி அந்த இது இந்த இயற்கை இதெல்லாம் பட்டு இந்த மண்ணோட பக்கத்தும் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். மற்ற ஊர் மண்ணுகளுக்கும் இந்த ஊர் மண்ணுகளும் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மண்ணை பாத்தீங்கன்னா சிறப்பு பொருள் வந்து இப்ப இந்த மண்ணு சிவப்பு மண் ஒண்ணு இருக்கு, பச்சை மண் ஒண்ணு இருக்கு, சரல் கொஞ்சம் இருக்கு, எல்லாம் கலந்து நல்லா இப்படி காய போட்டு நல்லா கிண்டி விட்டு திரும்ப நாங்க வந்து செய்யக்கூடிய பசங்க உள்ள இருக்கு பாத்துக்கலாம். ஆமா, இந்த இதுல இவ்வளவுக்கு செஞ்சாதான் அந்த மண்ணோட தரம் வந்து கரெக்டா இருக்கு, பொருள் குவாலிட்டியா இருக்குங்கிறது எங்க ஊரோட சிறப்பு. ஆனா இப்ப வந்து மண்ணோட தன்மையை பத்தி சொன்னீங்கல்ல, இது என்ன ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. இப்ப வந்து மண்ணுல வந்து நிறைய ரகங்கள் இருக்கு சார் பக்குவப்படுத்துதல. இப்ப இது வந்து சராசரியா பயன்படுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மண்ணை வந்து காய போட்டு பருமண்ணை மேலே போட்டு சுத்தி புழுதி வெளியே போட்டுருவாங்க. இப்ப தண்ணி ஊத்தியாச்சுன்னா நாளைக்கே இந்த மண்ணை நீங்க வேலைக்கு எடுத்துடலாம். இது வந்து இப்ப நார்மலா செஞ்சுட்டு இருக்காங்க வேலைகள் வந்து. இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மண்ணை வந்து அதே இது போட்டு அந்த அடிப்பத்திட்டோமா இந்த இதுல வந்து ட்ரம்ல போட்டு மண்ணை அள்ளி போட்டு பக்குவப்படுத்தி நாளைக்கு கிடைக்க இன்னைக்கு அள்ளி போட்டுருவோம். அப்போ ஒரு நாள் ஃபுல்லா 24 மணி நேரம் நல்லா கோந்து இருக்கும். திரும்ப அதுக்கு பிறகு வீட்டமா பாத்தீங்கன்னா இந்த சரிப்பு இருக்கு பாத்தீங்களா, இதை இப்படி வச்சு நல்லா கோரி ஊற்றி வேஸ்ட் கல் முள்ளு எல்லாமே தூரம் வந்துடும். குவாலிட்டியால மண்ணு மட்டும் போட்டுருக்கு, மண்ணு மட்டும் கிடக்கும். இந்த மண்ணு கைக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 1 வாரம் தாண்டும். இந்த 1 வாரம் அதாவது மத்ததுக்கு இதுக்கு வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அவசரப்பட்டோம் எந்த மண்ணுமே சேர்க்காம இயற்கையா கடந்து அழுகி கரெக்டா அங்க வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். இங்க இருந்து மண்ணை மிதிச்சு திரும்ப உள்ள கொண்டு போறதுக்கு அதுல ஒரு 4 நாள் ஆகும். எங்க வேலைக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 20 நாள் ஆகும். 20 நாள் ஆகும். அப்ப நார்மலா பண்றவங்களுக்கும் இந்த 24 நாள் கொண்டு வந்து பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இது என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, மண்பாண்ட பொருளை வந்து நுண்கிருமிகள்ல நல்லது செய்யக்கூடிய கிருமிகள் அதிகம் இருக்கு. ஆமா, இப்ப இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 70% இருக்குன்னா இதுல 700% இருக்குன்னு சொல்லலாம். 10 மடங்கு கூடுதலா செய்யலாம். அந்த அளவுக்கு தரம் வந்து குவாலிட்டியா இருக்கும், சுவை அதிகமா இருக்கும். அப்படிங்கிறதுக்கு 100க்கு 100% கேரண்டி கொடுத்தலாம். பக்குவப்படுத்துக்கான இந்த விஷயங்கள் வந்து சில ஊர்ல செய்யல, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால ஆணித்தரமா சொல்றோம். பக்குவப்படுத்த மண்ணு சொல்லி சும்மா கையா எடுக்காம இப்படிதான் எடுக்கணும். நல்ல மாதிரி வந்துடும். இப்ப இந்த மண்ணை நம்ம கைட்டு எவ்வளவுக்கு அடிக்காமோ அந்த அளவுக்கு மைதா மாதிரி தான். அதாவது நம்ம படிக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, மண்டையில களிமண்ணா இருக்கு. அதோட லாஜிக் என்னன்னு கேட்டீங்கன்னா களிமண் தான். ஆனா அந்த மண்ணை நம்ம பக்குவம் எவ்வளவு அளவுக்கு படுத்துறோம் அந்த பொருளுடைய குவாலிட்டி அந்த அளவுக்கு பொருளோட நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா. ஆனா உங்க பொருளை பார்க்கும்போது தெரியுது, அந்த பினிஷிங் தெரியுது. கண்டிப்பா. ஏன்னா கைப்பட பண்ற மாதிரி தெரியல, இது மெசேஜ் மாதிரி பண்றாப்புல தெரியுது ஆக்சுவலி. சரி, இது முழு கரண்ட்ல போயிட்டு இருக்கு பாரு.
கரண்ட்ல தான் ஓடும். ஓகே ஓகே. ஆனா செய்யக்கூடியது ஃபுல்லாம கையில தான். ஆனா வெளியில பேச்சுக்கணும் சொன்னாங்கன்னா மிஷின் செய்யும்பாங்க. மிஷின் ஒரு காலத்துல செய்ய மிஷின் ஓடிட்டு இருக்காது செய்யுமா? அதான் அது எப்படி செய்யும்? அதனால நம்ம கை பக்குவத்துல இருக்குல்ல, நம்ம கை எந்த அளவுக்கு இது பண்ணிருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு தொழில் படிச்சிருக்கோங்கிறது இதெல்லாம் தெரியும். இதுலதான் தெரியும். ஆனா இது தெரியுமா, இது வந்து இப்ப ஃபாரினர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த ட்ரெயினிங் கத்துக்கிறதுக்காக வந்து கத்துக்கிட்டு அவங்க ஊர்ல போய் இது மாதிரி பண்றாங்க. நான் வீடியோ பாத்துருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அவங்களுக்கு வந்து கிடைக்காதனால அதோட மகத்துவம் தெரியுது. நம்மள்ட்ட எல்லாமே ஈஸியா கிடைக்கிறதுனால அதோட வேல்யூ வேற ஒண்ணும் கிடையாது. பாருங்க மக்களை, அழகா வந்து அந்த வடிவத்தை கொடுத்துருக்காங்கன்னு அது பாருங்க. அந்த கையில தான் இருக்கு அந்த பக்குவம். ஏன்னா அந்த அழுத்துற அந்த தன்மை இருக்கு அதுதானே. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த புஷிங் பண்றதுலதான் அது வரி வருது. கண்டிப்பா கண்டிப்பா. லைட்டா அடுத்த நாள் ஓடிடுமே, வளைஞ்சிருமே. கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ் தான் கூட இதாயிடும். நான் செஞ்சேன்னா குழம்பிடும். அப்படியே நீங்க தொட்டோடனே இப்ப உங்க பிள்ளைய பண்ணுவாங்க. அதை கண்டிப்பா நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் சார். சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதாவது இந்த பையன் வந்திருக்கா, பொண்ணு வந்திருக்காப்ல, பையன் வீட்டுல இருக்காப்ல. ஓ சூப்பர். ஏன்னா பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது இல்ல, அதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம எவ்வளவுதான் படிச்சு போனாலும் அதை தாண்டி சின்ன விஷயத்த கையில எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னா அது மாறுது. அப்படியே அந்த ப்ரெஷர் வந்து கரெக்டா கொடுக்கணும். அதான் கொஞ்சம் அழுத்து கொடுத்தா கொஞ்சம் அவசரப்பட்டோம்னா கோபப்பட மாட்டீங்க. கோபப்பட மாட்டீங்க. நம்ம வேலைக்கு கோபப்பட முடியாது. பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஸ்டேஜ் வேலை முடிஞ்சிருக்கு. இன்னொரு அடுத்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் காஞ்சி கொஞ்சம் இதான பிறகு அப்புறம் எடுக்க முடியுது. இப்ப எடுத்துடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் காஞ்சி வரும்போது இந்த பொசிஷனுக்கு கொண்டு வரதா இருந்தா இது உள்ள வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணணும். ஓகே ஓகே. இது இந்த மாதிரி சைடுக்கு வந்துடும். ஓகே சூப்பர்ண்ணே. ஓகேவா? அழகா வந்து கைப்பட புதுசா அழகா ஒரு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா. அது நம்ம கைப்பட பண்ணது அவ்வளவு அழகா இருக்கு. சரி அடுத்த ப்ராசஸ் சொல்லணும். அப்படி ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா காய வைப்பீங்க, அப்புறம் காய வச்சோன்னு என்ன பண்ணுவீங்க அதை பத்தி சொல்லுங்க. இதுல வந்து நிறைய பொசிஷன் இருக்கு சார். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு நாள் தள்ளி போகும். ஓகே. இப்ப இந்த மாதிரி பொருள்லாம் பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சிருக்கோம். அடுத்த ஒரு 4 மணி நேரம் மெதுவா இருந்து காயணும். அதுக்கு பிறகு கூப்பிட்டு திரும்ப வேலையை முடிக்கணும். முடிச்சு போட்டு திரும்ப மறுநாள் ஃபுல்லா கிடக்கணும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதை அப்பப்ப தட்டி வச்சு ரெவல் பண்ணணும். ஒரு இடத்துல இருந்து ஒரு 5 திருப்பாதி இடத்துல மாத்தி வைக்கணும். அப்படின்னா ஒண்ணு கிராக் ஆகாம கிளீனா நம்ம பொருள் கைக்கு வரும். அதுக்கு பிறகுதான் இந்த ஸ்டேஜுக்கு வரக்கூடிய நேரத்துல இந்த காவி பெயிண்ட் இருக்கு இல்லையா. ஆமா, காவி பெயிண்ட் கிடையாது, சாதாரண மண்ணை வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இதை எடுத்து இந்த காவி அடிச்சோன்னா இந்த கலருக்கு வரும். ஓகே ஓகே ஓகே. சோ அந்த லாங் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. இது முடிச்சு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கரெக்ட் பொசிஷன்ல நல்ல வெயில் வேணும், மழை இருக்க கூடாது, நல்ல குவாலிட்டியான வெயில் காத்து இருக்கணும். அதுக்கு பிறகு சூழல் வைக்க முடியும். ஆமா, இது முடிச்சோம் சூழல் வைக்க முடியும். பதப்படுத்தி எப்படி பார்த்தாலுமே ஒரு பொருள் எந்த பொருள் இருந்தாலும் 1 மாசம் தாண்டிடும். 1 மாசம் வெளியே வர்றதுக்கு. ஆமா, ஏன்னா எல்லாம் சேரும் இல்லையா. ஆமா ஆமா, நிறைய ப்ராசஸ் சேரும் போது அது எல்லாம் கொண்டு வரதுக்கு எங்களுக்கு 1 மாசம் ஆகும். இந்த 1 மாசத்துக்குள்ள அந்த சுள்ள வைக்கிற நேரத்துக்கு ஒரு நாள் தான் பிரசவம் மாதிரி. ஆமா, அன்னைக்கு வெயில் வேணும், காத்து வேணும், எந்த நேரத்துலயும் மழை வந்துடக்கூடாது, தூத்தல் வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு கரெக்டா இருந்ததுன்னா எங்களுக்கு போட்ட முதலுக்கு அப்படிங்கும்போது எங்களோட உழைப்பு அதுக்கு தக்க பலன். அது அவ்வளவுதான். இப்ப வந்து நீங்க செஞ்சு காட்டுனீங்க, அப்புறம் அடுத்து ஒரு 3 ஸ்டேஜ்ல வந்து திருப்பி வச்சு பதப்படுத்தி வைக்கிறீங்க. என்னென்ன பொருள் மாதிரிலாம் நீங்க பண்றீங்கன்னு சொல்லுங்க. இப்ப வந்து செய்யக்கூடிய பொருள் வந்து நிறைய இருக்கு. இப்ப நீங்க வந்திருக்கும் போது இப்ப என்ன பொருள் இருக்கோ அதை கொஞ்சம் காட்டிடுறோம் உங்களுக்கு. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயிர் ஜாடிம்பாங்க. தயிர் ஊத்தி வச்சிட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு இதா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அந்த இது இருக்கும். இதுக்கு மூடியோட வந்துடும். ரொம்ப பிடிக்காது. எந்த இதுல வச்சீங்களோ அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். மக்களே இங்க பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க கையில பண்ணது. இது மிஷினரி இல்ல. ஆனா இது பினிஷிங் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குது. நான் கண்ணால பாத்து பண்ணும்போது. அடுத்து வந்து இப்ப இதை தாண்டி வேற என்ன பண்றீங்க குடிக்கிறதுக்கு? இப்ப இது வந்து அதுக்கு முடிச்சுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜாடி, தண்ணி ஊத்திக்கிற ஜாடி இருக்கு பாத்தீங்களா. ஓகே. இது வந்து சைஸ் வரையா இருக்கு. சைஸ் 2 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர்ல இருந்து 10 லிட்டர் வரைக்கும். ஓகே. இதுக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கும் மூடியோட வந்து மூடி கொடுத்துருக்கீங்க. ஓகே சூப்பர். கரெக்டா உட்கார்ந்துருச்சு. கரெக்டா இருக்கு. ஆமா ஆமா. இது டேப் இருக்கா இல்ல கையில எடுத்து சாப்பிடணும்? இல்ல இது நல்லி வச்சிடலாம். இந்த இது எப்படிமா. இப்ப அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதே இதுல ஜக்கு இருக்கு. ஜக்கு இருக்கு. ஓகே. இது ஜக்குக்கு மூடியோட வந்துரும். மூடி வந்துரும். ஓகே சூப்பர். இது மூடியோட வந்துரும். அது போக பாத்தீங்கன்னா மண் சட்டி வந்து மத்த இதுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டி வந்து இந்த மாடல்ல நான் ஒருத்தன் தான் போடுறதுன்னு சொல்லிக்கலாம். அதை வந்து எப்படி நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரிதான்.
இதோட நிறைய பேர் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மண் சட்டியை வந்து கேஸ் அடுப்புல வைக்கலாமான்னு ஒரு பெரிய கேள்வி கேள்வியா இருக்கு. ஆமா. அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா கேஸ் அடுப்புல வைக்கிறதுக்குள்ள வழிமுறை சிம்பிளான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டி வாங்கிட்டு போன உடனே சோறு வடிப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஊத்தி வச்சிடணும். மறுநாள் அந்த தண்ணியை ஊத்தி அப்படியே தூக்கி கேஸ் அடுப்புல தூக்கி வைக்கணும். தண்ணியோடவே அந்த சூடு தண்ணியோட தூக்கி கேஸ் வைக்கும் போது அந்த ஹீட் வந்து மண்ணுக்கு செட் ஆயிரும். மூணாவது நாள் இங்க ஆரம்பிச்சோம். மக்களே இது முக்கியமான விஷயம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதனால கண்டிப்பா மண்பாண்டம் பயன்படுத்தணும்னு ஆசைப்படுவோம். இப்போ உள்ள நம்ம காலத்துக்கு வந்து விறகடுப்புன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே கேஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அண்ணன் சொல்ற விஷயம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இப்போ நம்ம வந்து இந்த தொழிலை பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாந்தா நம்ம சிட்டிக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். இப்போ இந்த தொழில் வந்து ஒரு ஆள் விரும்புகிறாங்க அப்படின்னா இந்த சிட்டியில் பண்ணலாமா இல்லை டவுனில் பண்ணுறாங்களா? இதோட உள்கருத்து என்ன இருக்குது? இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செய்கிறது எங்காலும் செஞ்சுக்கலாம். ஆனால் சூடு பண்ணுற போது புகைகள் இதெல்லாம் வரும். அதனால வந்து சிட்டியில் வந்து இது கொஞ்சம் நாட் அலவுடு தான். இது கிராமப்புறங்கள் பாரம்பரியமாக எங்கெங்கே செய்கிறாங்களோ அங்கே தான் செய்ய முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் யாருமே சாதிச்சதா சொல்ல முடியாது இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் செய்தோம்னா என்னோட பெர்சன்ட் 50%, இவங்களோட சதவீதம் 80% கூட சொல்லிக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா அவங்களுடைய உழைப்பு அதிகப்படியா இருக்கும். ஆமா கண்டிப்பா. அவங்களுடைய அதிகப்படியா பார்ட்னர்ஷிப் வந்து இதுல வந்து எப்படி சொல்லுங்க கேட்டீங்கன்னா, அதாவது கூட்டு முயற்சியா இருந்தா மட்டும்தான் இந்த தொழில் ஜெயிக்க முடியும். இப்ப நான் அந்த அளவுக்கு சாதிக்கணும்னு சொன்னோம்னா என்னோட மனைவி என் பிள்ளைகள் எல்லாமே சேர்ந்து கூட்டு முயற்சியை மட்டும்தான் இன்னைக்கு நான் சாதனையாளர் ஓட்ட நிற்கிறேன். இதுல வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த டவுன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு கணவர் பண்ணி சண்டை போட்டு, ஆனா இந்த தொழில் பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த பிரச்சனை வரா நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒற்றுமையாகவும் பேசி ஒவ்வொரு விட்டு கொடுத்து பேசி இதை பண்ணுங்க பண்ணும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா. இப்ப நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து வேலைக்கு போறோம்னா ஒரு டைம் நம்ம இதுக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம வேலை எவ்வளவு பாக்குறோமோ நமக்கு திறமை கொண்டு நம்ம எவ்வளவு லவ் பண்ணிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்து வேலை பாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய வேலையில பெரிய ஒரு வெற்றியான கருதுகிறது. ஓகேண்ணா. இப்ப இந்த மண்பாண்டங்கள்லாம் ஆசைப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க பாக்குற மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு இந்த டிஸ்பிளே நம்பர் கண்டிப்பா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீ தாராளமா நீங்க ஆர்டர் பண்ணலாம். இந்தியாவில எங்க இருந்தாலுமே அவங்க ப்ராப்பரா உடையாம சேஃபா வந்து அவங்க அனுப்புறாங்க. இது எதுக்கு நம்ம இந்த விஷயத்த பண்றோம் அப்படின்னா, நிறைய இடத்துல மண்பாண்டம் பார்த்துருக்கோம். ஆனால் இது அன்னம் பண்ற விதம் வந்து வேற மாதிரி இருக்கு, வேற ப்ராசஸா இருக்கு. நம்ம எல்லாமே அந்த மண்ணுடைய தன்மையை அப்படியே நம்மகிட்ட மக்கள்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அதுக்கு நிறைய வேலைப்பாடு இருக்கு. ஒவ்வொரு ப்ராசஸும் சொல்லும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பா மக்களுக்கு எந்த ஒரு மருத்துவ குணமா இருக்கனால அவங்க உடம்பு ரீதியாக இந்த பிரச்சனை வராது. ஸோ அப்படின்றத அண்ணன் ரொம்ப தெரிவிச்சிருக்கேன். ஆனால் ரொம்ப நன்றி. உங்களோட விஷயங்கள் நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் உங்களுடைய தொழில் முன்னேறன்றது எங்க சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் அதாவது எங்களை போன்ற எளியவர்களையும் இந்த மாதிரி வீடியோக்கள் மூலமா வெளியில கொண்டு வரும்போது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி பிளஸ் என்னை மாதிரி நிறைய பேர் செய்யுங்கிறது எங்களுடைய ஆசை. பொதுமக்களும் இதை கரெக்டா பயன்படுத்தி வாங்கிட்டாங்கன்னா இந்த தொழில் இன்னும் மேன்மடையும், கொஞ்சம் இதாகுங்கிறது என்னுடைய. இதுல ஒன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, அண்ணன் வந்து பசங்க எல்லாருமே இந்த தொழில வந்து விடாம பண்றாங்கன்னு சொன்னீங்க. அது பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளவுதான் நம்ம படிச்சு மேலடத்துக்கு போனாலும் அந்த பாரம்பரிய தொழிலை வந்து விடாம அந்த அப்பப்போ டச் பண்ணி வச்சுக்கணுன்றது ரொம்ப நல்லான விஷயம். ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு ஆள் தொழில் இருக்கும். ஆனா வந்து செய்யற கூச்சப்படாம அந்த விஷயத்தை பண்ணோம்னால நம்ம அந்த இதை விட்டு போகாம இருக்கும்போது நம்மளுடைய தன்மையை புரியும் அப்படின்றத அந்த வீடியோ பதிவுல தெரியப்படுத்துகிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கு. கடாய் எடுத்து கொடுக்க மாட்டேன்னா கரெக்டாக மாட்டேன்னா தனியாக எடுத்துக்கிறாங்க. சரி, பேசும்போது எல்லாத்தையும் நம்ம பண்ணி மொத்தம் பேசணும். அவங்க கையால பண்ணது. ஆமா, எல்லாமே நீங்க சமைச்சதை சாப்பிடுறீங்க அப்படி. ஆமா, மீன் கறிலாம் வச்சுக்கினா அவ்வளவு இதா இருக்கும். நல்லா சொன்னீங்க. பிடிச்ச பாயிண்ட் இந்த சொன்னது சரி பாயிண்ட். அப்புறம் கேஸ்ல வச்சுக்கிறாங்க. இந்த கடாயில் சொல்ல வச்ச மாதிரி பிடிக்கிறேன். நான் டோர் சேர்த்து உங்களுக்கு எந்த ஊர்னா? நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். மில்லுக்கு பேரில் தலைமை